வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/12/2025 கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் அனுகூலம். கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டுவது இன்றைய நாளில் நல்லது. தொழில் ரீதியாக சந்தோஷமான சூழ்நிலை, எதிர்பார்த்த நிறைவுகள், நல்ல உணவு, நல்ல மக்கள், பயணங்கள் அனுகூலம், ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம். பழைய கடன்கள் பைசலாவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். வியாபாரத்தில் பெரிய அளவு நம்பிக்கை, பெரிய அளவு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஜாக்பாட்டான ஒரு நாள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பது. குடும்பத்தில் ஆனந்தம். மலை கோயில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படுவது மனதில் ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றத்தை காண்பித்தாலும் உறவினர்களால் தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய நாள். சிறிது கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, அசையாமசை சேர்க்கை, தொழில் ரீதியாக அனுகூலங்கள், சுபகாரிய தடைகள், பெரிய மகான்கள் தரிசனம், உத்தியோகத்தில் அதி அற்புத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள், வியாபாரத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அதி அற்புத அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் பெரிய அளவு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. விரயங்கள் சுபவிரிய பிராப்தத்தை ஏற்படுத்தும். அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். திடீரென்று சிறிய முதலீடுகளுக்காவது ஒரு சிலருக்கு ஏற்படுவது ஆனந்தமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அனுகூலம், பணவரவுக்குண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய சாதனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு தாய் வழி உறவில், தந்தை வழி உறவில் விட்டு கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக மன வருத்தத்தை மட்டும் படாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் வெற்றிகள் ஏற்படுத்துவார். எது எப்படி இருந்தாலும் செருப்பை கயிற்றி விடுவது போல் மனதில் இருக்கக்கூடிய துக்கங்களையும் கஷ்டங்களையும் விட்டுவிட்டு முன்னோக்கி செல்வது ஆனந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.